கூறியொருபடி தன் சிஷியனான லாரன்ஸுக்கு வாழ்த்துக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தான் சம்பாதிக்கிற பாதி அளவுக்கு ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவருடைய சொத்து ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தையே ஏழை மக்களுக்கு எழுதி வச்சுட்டாரு. இதெல்லாம் வரலாறு. இது வரைக்கும் வேற எந்த நடிகரும் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். ₹1 கொடுத்தது கிடையாது. ஆனா நிறைய பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. ஆனா இவரு தான் சொத்தையே கொடுத்துருக்காரு. ஆனா இங்க இருக்கிற மக்கள் அதை புரிஞ்சுக்கல. எப்போ புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ அவருடைய சிஷியன் அப்படின்னு சொல்லப்படுகிற நம்ம லாரன்ஸ் அவர்கள் அற்புதமான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காருங்க. ஏன்னா தலைவர் எவ்வழியோ அவ்வழியில் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வெறித்தனமான ரசிகர் லாரன்ஸ் அவர்கள் இப்போ அருமையான ஒரு முன்னெடுப்பு, இது மாற்றம் அப்படின்ற ஒரு சேவையை தொடங்கி மாற்றம் அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு சென்னையிலிருந்து இப்போ புதுக்கோட்டை வரைக்கும் போயிருக்குங்க. அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்காரு. இப்போ தலைவர் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. தன் குருவே சிஷியனுக்கு வாழ்த்து கூறிய அந்த ஒரு ஆடியோவை நம்ம லாரன்ஸ் அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஆடியோவை நினைக்கிறேன், கேளுங்க. வணக்கம் லாரன்ஸ் மாஸ்டர். நீங்கள் பல வருஷமாக நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ இன்னும் நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக மாற்றம்ங்கிற ஒரு அறக்கட்டளையை ஆரம்பிச்சிருக்கீங்க. இதன் மூலமாக நீங்கள் இன்னும் பல ஆயிரம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும். அதுக்கு அந்த ஆண்டோடைய அருள், மக்களுடைய துணை எப்பவும் இருக்கணும். வாழ்த்துக்கள். லாரன்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வர்றாரு ஏழை எளிய மக்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாலா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாரு. எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட இணைந்து ஒரு கணவனை இழந்த பெண்ணுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்த அந்த ஒரு வீடியோவும் வைரல் ஆயிடுச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. இது போல அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்காரு நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள். கண்டிப்பா அவருடைய பயணம் சக்சஸ் ஆகணும், வெற்றி அடையணும். இந்த வீடியோவெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் இணைக்கிறேன் அப்படின்னாக்கா, கண்டிப்பா இதை பார்த்து நம்ம செய்ய முடியாட்டாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது மனசுல செய்யணும்னு தோணும், அந்த ஒரு விதையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸை நான் போடுறேன். கண்டிப்பா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். தலைவர் வாழ்த்து கூறியது அடுத்த நிமிடம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறாரு நம்ம லாரன்ஸ் அவர்கள். அதுல பாத்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டையை சேர்ந்த அசோக் அவரு அங்க இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு ஒரு 15 பேருக்கு அந்த காது கேட்கும் அந்த இயந்திரத்தை பொருத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்க நிறைய அந்த முதியோர்களுக்கு இலவசமா உணவு வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் அற்புதமான ஒரு விஷயம். அந்த விஷயத்த அழகா அவர் சொல்லியிருக்காரு லாரன்ஸ் அவர்கள். இன்னைக்கு எழுந்த உடனே ஒரு வீடியோ பார்த்தேங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அசோக், தேங்க்யூ. நீங்க அந்த வீடியோ பாருங்க. லாரன்ஸ் அவர்களுக்கும் அசோக் அவர்களுக்கும் நன்றி கூறும் அந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. முதியோர்கள் அவங்க ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். கண்டிப்பா எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பேர் ஒருவேளை உணவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்களால முடிஞ்ச அந்த உதவி பாருங்க, அவங்க முகத்துல எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. கண்டிப்பா லாரன்ஸ் அவர்கள் மாற்றம் என்ற அந்த அறக்கட்டளையை தொடங்கியிருக்காரு. நம்ம தலைவர் வழியில அற்புதமான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார்பாக லாரன்ஸ் அவர்களுக்கும் அசோக் அவர்களுக்கும் நன்றி சொல்லுவோம். இதை பாருங்க, இவர் தான் அசோக். இவர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர். உண்மையிலுமே அற்புதமான ஒரு முன்னெடுப்பு. நீங்களும் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லணும். கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.